ஹலோ மாரா மாரா, வீராவை யாரோ கடத்திட்டாங்கடா. நம்ம வீட்டு வாசல்ல வச்சு கடத்திட்டாங்களாம். கனி பாத்துட்டு வந்து சொன்னா. அதுக்குள்ள டிவி நியூஸ்ல எல்லாம் சொல்றாங்க, யாரோ பரசுவாமே அவனை என்கவுண்டர் பண்ண சொல்லி வீரா ஆர்டர் போட்டிருக்கா. அதனால அவன் கோவப்பட்டு அவளை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்றாங்க. ரொம்ப பயமா இருக்கு. அத்த மாரா மாரா, நீ எப்படியாவது அவளை காப்பாத்திரு. அவளை கூட்டிட்டு வந்துரு மாரா. நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. பயப்படாத, வீராக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அவளை கடத்தினது வேற யாரும் இல்லை, நான் தான். நீயா? நான் தான் நியூஸ்லயும் போட சொன்னேன். ஏய், என்னடா பண்ணி வச்சிருக்க? நீ எதுக்குடா அவளை கடத்திட்டு போன? ஏதாவது பிரச்சனைனா பேசி தீர்த்துக்கலாம்ல. இங்க பாரு, நீ முதல்ல அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அப்புறம் பாத்துக்கலாம் எல்லாத்தையும். சொல்றத முழுசா கேளு. இங்க பாரு, நீ சொன்ன மாதிரி பரசுங்கிறவனை தான் வீரா என்கவுண்டர்ல போட சொல்லி ஆர்டர் போட்டிருக்கா. அவன் இப்ப வீராவை கொல்லணும்னு சொல்லி துடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அரெஸ்ட் ஆகுற வரைக்கும் வீராவோட உசுருக்கு ஆபத்து. ஐயோ அரா, என்னடா சொல்ற? இந்த பைத்தியக்காரச்சி சொன்னா கேட்க மாட்டா. அதுதான் கடத்தி பத்திரமா வச்சிருக்கேன். நீங்க யாரும் பயப்பட வேண்டாம், பத்திரமா இருங்க. மாரா, ஒருவேளை வீராவை தேடி அவன் இங்க வந்துட்டானா? பயப்படாத, உங்களுக்கு அங்க கத்தி இருக்கான், அவன் பாத்துப்பான். நீங்க யாரும் வெளியே போகாதீங்க. யாரு வந்து கதவு தட்டினாலும் திறக்காதீங்க. முக்கியமா சில்லு வண்டு பத்திரம். சரி, நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுருங்க. என்ன பத்திரம். கடவுளே.